இந்த திரைப்படம் என்னுடைய அப்பா திரைப்படம் நான் என் குருநாதருக்காக எடுத்திருக்கேன். எனக்கு பின்னாடி வரக்கூடிய சகோதரர்கள் ஒரு சில விஷயங்களுக்கு நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். மொத்தமாகவே அது வேறு மாதிரி இருந்தது. அதை விட்டு வெளியில் வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. நடிக்கவே மாட்டாப்புல, ஆனால் நடிக்கிற மாதிரி காட்டணுன்றாப்புல ஒரே ஃப்ரேமில் நானும் விஜய் நிற்கணும் அப்படின்றதுக்காக போய் பண்ண படம் அது. என்னுடைய டைரக்ஷனில் சசி நடிக்கிறது வெகு விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். விசாரணை படத்துல ஒரு கம்பீரமான இன்ஸ்பெக்டரா வந்தீங்க. இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அது கேட்க ரொம்ப ஆவலா இருக்கும். அது என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத திரைப்படம். திரும்ப அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. என் நண்பன் இயக்குனர் வெற்றிமாறனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிச்சிடலாமா, பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. வாங்க உடனே ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனது அந்த படம். குறிப்பாக அந்த படத்தில் ஒரு 35 நாள் நடிச்சிருப்பேன். 35 நாளும் இரவு தான், ஏதோ ஒரு நாள் 2 நாள் தான் டே சீன்ஸ் இருந்தது. அது மொத்தமாகவே பகலை மறந்து இரவில் மட்டுமே நடித்த ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். அதுவும் இந்த கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே சரி ஷார்ட் பிரேக்கில் ரோட்டில் தான் அப்படியே உட்காந்துருப்போம். ரோட்டில் உட்காந்துருக்கும்போது நம்ம தலைக்கு மேலே காலுக்கு கீழெல்லாம் பாம்பு கிராஸ் பண்ணி போகிறத பார்க்கலாம். ரோட்டுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம், ஏன்னா ஃபுல்லாகவே கோரை புற்கள் தான். அதை புல்லு உள்ளே கால் வச்சிங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் நாங்கள் ஓடினதெல்லாம் இங்கே இவ்வளோ தூரம் தண்ணி இருக்கும், முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கும், ஒரு சில இடத்துல இடுப்பு வரைக்கும் கூட தண்ணி இருக்கும். அதுக்குள்ளே தான் விதவிதமான உயிரினங்கள்லாம் இருக்குது. அது அட்டை, அப்புறம் பாம்பு, தண்ணி பாம்பு, என்னென்னமோ. அதுவும் நான் தண்ணிக்குள்ளே இறங்கி நடந்து போகும்போது லிட்டரலாக என் காலில் சுற்றுது பாம்பு, எனக்கு தெரியுது. பட் திரும்ப அது காலை கீழே உதறணும்னா ஒன்மோர் ஆகிடுமேன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து வந்த ஷாட்லாம் இருக்குது படத்தில். நிறைய இருக்குது. தூங்கினா கூட கனவுல வரும், அந்த லொக்கேஷன் வரும். மொத்தமாகவே அது வேறு மாதிரி இருந்தது. அதை விட்டு வெளியில் வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். அதனால தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதை விட இன்டென்சிட்டியான மூவி பெருசாக யாரும் கொண்டு வந்துட போகிறதில்ல. அதனால் கொஞ்ச நாளைக்கு அந்த ஏரியா கொஞ்சம் விட்டுருவோம். அம்மா கணக்கு அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறீங்க. இதுல உங்க கோ ஆர்டிஸ்ட், உங்களுடைய படத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ். அது திடீர்னு ஒரு நாள் தம்பி தனுஷ் கூப்பிட்டாரு. அண்ணே இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா. ஏன்னா என்னை மொத்தமாக மாற்றி விட்டது தனுஷ், நான் விஐபியில். அதனால் தனுஷ் சொன்னால் சரி, நான் ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் சொன்னால் சரி தம்பி பார்த்துக்கலாம், உடனே பண்ணிடுறேன், நான் ஊரில் இருக்கேன். நான் என்னுடைய படம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் அப்பான்னு ஒரு படம் இப்போ நான் எழுதி இயக்குற அந்த படத்தில் வேலையில் இருந்தேன். நான் சொன்னேன் அதை முடிச்சுட்டு வந்தவுடனே நான் அதை பண்ணிடுறேன் அப்படின்னு பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல். அது கொஞ்சம் நான் இவ்வளோ பள்ளி ஆசிரியராக நடிச்சிருக்கேன், பள்ளி சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேனே தவிர. பட் இந்த படத்தில் ஒரு பள்ளியினுடைய ஹெட்மாஸ்டர். பட் என்னென்னா கொஞ்சம் டெக்காக இருக்கும். அது எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது. அதாவது நிறைய படித்து லைட்டாக ஒரு மரக்கலண்ட ஒரு கேரக்டரு, ஒரு மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸே வேறு மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு என்னுடைய பிஹேவியர்ஸே. அது அஸ்வினின்னு ஒரு மேடம் தான் டைரக்ட் பண்ணாங்க. கிரேட், சூப்பராக டைரக்ட் பண்ணாங்க. அவன் முடிச்சுட்டு தனுஷ் சொன்னேன், அப்போ அவன் நல்ல ரோல்ப்பா, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். சாட்டை படம் எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு பெரிய எக்ஸாம்பிளான ஒரு ரோல் மாடலான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். அந்த திரைப்படம் மூலமா டீச்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த அப்பா அப்படிங்கிற திரைப்படம் மூலமா நீங்க என்ன சொல்ல போறீங்க? அப்பாங்கிற டைட்டில கேட்டாலே ஏதோ மெசேஜ் சொல்ல போற மாதிரியே இருக்கு. ஸோ ஆடியன்ஸ்க்கு இந்த படம் மூலமா நீங்க என்ன? இது அப்பாக்களுக்கு, அதனால தான் அப்பான்னு வச்சுருக்கோம் டைட்டில். என்னென்னா இங்கே மாணவர்கள், அதாவது குழந்தைகள், அந்த ஏஜ் இருக்குல்ல, ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வெகு சரியாக இருக்காங்க, ரொம்ப சரியாக இருக்காங்க, 100% சரியாக இருக்காங்க. இங்கே மாற்றப்பட வேண்டியவர்கள், திருத்தப்பட வேண்டியவர்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான். இவங்க என்னமோ பெரிய தன்னை ஒரு அறிவாளியாக நினச்சிக்கிட்டு அவனை இப்படி அப்படின்னு சொல்லிப்பான் அந்த 15 வயசுக்குள்ளே அவனை கரெக்டாக்கி இவங்க மண்டையில் இருக்க குப்பையெல்லாம் அவன் மண்டையில் இறக்கி குழப்பி விட்றாங்க. அதுக்கப்புறம் அது வளர்ந்து வரும்போது தான் கரெக்டாகி வருது. ஸோ அந்த வயசில் சரியான விஷயங்களை விதைச்சிட்டோம்னா அது வெகு அழகாக உருவாகி நம்ம முன்னாடி நிற்கும் அப்படின்றது தான். ஏன்னா விதைக்கப்பட வேண்டிய வயது 15 வயசுக்குள்ளே தான். மிஞ்சி போனால் ஒரு 17 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நல்ல வீரியமான விஷயங்களை, நல்ல விஷயங்களை விதைச்சிட்டோம்னா அவன் இந்த சமூகத்தில் நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வருவான். ஏன்னா இளைஞர்கள் தான் எதிர்காலம் எல்லாம் நம்ம சொல்கிறோமே தவிர விதைக்கவே மாட்டேன்றோம்.
இங்கே தான் சரி செய்யணும். பேஸை தப்பாக விட்டுட்டு இப்போ கரெக்டான கூட்டத்தோடு போய் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்து பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா ஒரு 25 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே வாழ்க்கையை தேடி ஓட வேண்டியதாக இருக்குது. நம்ம சார்ந்தவங்க தேடி ஓட வேண்டியதாக இருக்குது. வயிற்று பசிக்காக ஓட வேண்டியதாக இருக்குது. அதில் 2 இடத்துல காம்ப்ரமைஸ் ஆக வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 நம்மளே கரப்டாகி ஒரு ஒரு செல்லரிச்ச ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் வளர்றவனையாவது சரியாக வளர்த்துருங்கப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு படம் தான் அப்பா. இன்னும் ஓப்பனாக சொன்னால் உங்கள் பிள்ளைங்களே இல்லை. முதல்ல உங்கள் வழியாக அந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க, அவ்வளோதான். உங்கள் வழியாக அந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க உலகம் வேறு. அவங்க உலகம் ரொம்ப பிரம்மாண்டமானது. நீங்கள் நினச்சி வச்சுருக்கக்கூடிய எதிர்காலத்தை விட அவங்க உலகம் ரொம்ப பெருசு. முடிஞ்ச வரைக்கும் அவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணணும். முடியலைன்னா வழி விட்டுருணும். நலன் குமாரசுவாமி டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி கூட சேர்ந்து காதலும் கடந்து போகும் மூவில நடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. எனக்கு நலன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என் தம்பி இவன் சேதுவை ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த கூட்டணி, அந்த படம், அந்த சூதுகவும் பார்த்து அந்த மகிழ்ச்சி அதில் இருந்தப்போ திடீர்னு நலன் என்கிட்ட பேசினாப்புல, சார் இந்த மாதிரி ஒரு மேட்ரு, மாதிரி 3 சீன் தான் வரும், சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி இளைஞர்களோடு பயணப்படுவது தான் ரொம்ப அழகுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போய் பண்ண படம் அது ரொம்ப அந்த வேலையும் சிறப்பாக தான் செஞ்சுருப்போம் அதில். ஏன்னா விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நடிக்கவே மாட்டாப்புல, ஆனால் நடிக்கிற மாதிரி காட்டணுன்றாப்புல. நானும் கொஞ்சம் அந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்கனால 2 பேரும் ஸ்க்ரீனில் நிற்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சேலஞ்சுக்காக தான் அவரோட ஒரே திரையில் நானும், ஒரே ஃப்ரேமில் நானும் விஜய் நிற்கணும் அப்படின்றதுக்காக போய் பண்ண படம் அது. பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 3 காட்சிகள் 4 காட்சிகள் தான் வருவேன். ஆனால் கதையில் நிறைய இடங்களில் என்னை சுற்றியே பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்க பார்த்து வியந்த மனிதர் யாரு அண்ட் உங்களோட ரோல் மாடல் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? எனக்கு என் குருநாதர் தான். என் குருநாதர் பாலச்சந்திர ஐயா தான். அவர் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கார். எனக்குள்ள நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்ததில்லை, எனக்குள்ள நிறைய விஷயங்களை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காருன்னு தான் சொன்னோம். எனக்கே தெரியாமல் என்னை வேறு மாதிரி மாற்றி என்னை எடுத்துகிட்டு வந்தது என்னுடைய குருநாதர் தான். இப்போவும் அவர் இல்லைன்னா நான் நினைக்கிறதே இல்லை. நான் ஃபோன் பண்ணால் பேசிக்கலாம், போனால் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். இந்த திரைப்படம் என்னுடைய அப்பா திரைப்படம். நான் என் குருநாதருக்காக எடுத்திருக்கேன். அவருக்கு தான் அந்த படத்தை, என் கலையுலக அப்பாவுக்கு நான் அவருக்காக எடுத்திருக்கேன். அதை 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 அவர் தான் எனக்கு எல்லாமே. பாலச்சந்தர் சார் பற்றி எங்களுக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்க. எல்லாமே தெரியும். அற்புதமான ஒரு மனிதர். நம்ம என் கூட தகப்பனாக இருந்திருக்காரு, தாயாக இருந்திருக்காரு, நண்பனாக இருந்திருக்காரு, சகோதரனாக இருந்திருக்காரு, குருவாக இருந்திருக்காரு. எல்லாமே எந்த விஷயத்தையுமே இதற்கு மேலே ஒன்று இருக்குதுன்னு நினச்சிக்க. நீ எது செய்து முடித்தாலும் அதற்கு மேலே ஒன்று இருக்குன்னு நினை. நீ எது செய்து முடித்தாலும் அதற்கு மேலே ஒன்று இருக்குன்னு நினை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீ என்ன தான் வெற்றி கொடுத்துட்டாலும் இந்த சமூகம் உடனே அங்கீகரிக்காது. உன்னை நோக்கி கல் எறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நீ எந்த கல்லையும் சிக்காமல் உயர உயர பறந்துக்கிட்டே இருக்கணும். தட் மீன்ஸ் திரும்ப திரும்ப ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். எரியிறவன் கை வலிக்கணும். கை வலிச்சா மட்டும்தான் கை தட்டுவாங்க. அதுதான் இந்த சமூகம். சமூகம் மீன்ஸ் நம்மை சார்ந்து இருக்கிறவங்க தான் பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு சொன்னது தான். இன்னும் நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போதும் அவரை தான் நினச்சிப்பேன். சரி, ரைட், இந்த வாட்டி எறிகிறாங்களா, சரி கொஞ்சம் விலகுவோம், நிற்போம், சரி வாங்கிப்போம். எறிகிறவன் கை என்னைக்கா ஒரு நாள் வலிக்கும்ல, அது வரைக்கும் நம்ம ஓடுவோம் அப்படின்றது தான். அதுதான் என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்துல தனுஷ்க்கு அப்பாவா நடிச்சிங்க. அதை தொடர்ந்து ஸ்ட்ராபெரி திரைப்படத்திலயும் ஒரு அப்பாவா நடிச்சிங்க. ஒரு சில திரைப்படங்கள்ல அப்பாவாவே நடிச்சிட்டு வந்தீங்க. இந்த சேஞ்ச் ஓவர் உங்களுக்கு எப்படி? தனுஷ் தாத்தாவை கூட நடிப்பேன். ஏன்னா எனக்கு தனுஷ் அவ்வளோ பிடிக்கும். என்னென்னமா இது காய்கறி வியாபாரம் கிடையாது, இது ஆர்ட். நமக்கு பிடிச்சதுன்னா என்ன வேணாலும் செய்யலாம். தாத்தா என்ன கொள்ளு தாத்தா கூட நடிக்கலாம். நமக்கு பிடிக்கணும், யாரோட பயணப்படுறோன்றது இருக்குல்ல. நமக்கு பிடிச்சிருச்சு, பிடிச்சவங்களோட நிற்கிறோம் அப்படின்னா அது என்னவா வேணாலும் நிற்கலாம், ஆனால் நிற்கணும். அதுதான் நான் பார்ப்பேன். இப்படி தான் நான் நிறைய சகோதரர்களையும் நண்பர்களையும் சம்பாரித்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். என்னென்னா எனக்கு பிடிச்சி போச்சுன்னா நான் போய் நின்றுவேன், அவ்வளோதான். என்ன ஏதுன்ற கேள்வியே இருக்காதுங்க. நான் வரேன், நிற்கிறேன். ஒன்றும் இல்லை, நீர்ப்பறவை ஷூட்டிங் அப்போது சும்மா அந்த ஷூட்டிங் கிராஸ் பண்ணேன். நான் இது பெருமையாக சொல்லலை. எனக்கு பின்னாடி வரக்கூடிய சகோதரர்கள் ஒரு சில விஷயங்களுக்கு நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன்.
நீர்ப்பறவை ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நான் காரில் கிராஸ் பண்ணுறேன், திருச்செந்தூரை கிராஸ் பண்ணுறேன். எங்கேயோ வண்டியெல்லாம் நின்றுட்டு இருக்கு. என்ன ஷூட்டிங்காப்பா அப்படின்னா, வெளியே ரோட்டில் ஒரு ஓரமாக நின்று இருந்த ஒரு பெட்ஃபோர்ட் டிரைவர். ஆனால் என்னடா என்ன ஷூட்டிங்னா, நீர்ப்பறவை நான் நண்பன் படம் தானேன்னு சொல்லிட்டு வண்டியை உள்ள ஒரு ஆண்டு போயிட்டேன். போனால் சீனு சொன்னாப்புல அப்படியே பார்த்துட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இரு, நான் படத்தோட கதை சொல்கிறேன், ஒரு முக்கியமான மேட்ரு பேசணும் அப்படின்னா. என்ன சரி இருந்தால் 6 மணிக்கு மேலே கதை சொல்கிறேன். கதை சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னா, இந்த உதுமான் கனி நீ நடிக்கணும், நீ நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா. இது நான் வந்ததுக்காக சொல்கிறியா இல்லை முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தியா அப்படின்னு. இல்லைடா, நான் உன்ட்ட தான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன், கரெக்டாக நீ வந்துட்ட, பண்ணால் நல்லாயிருக்கும். எத்தனை நாள் எடுப்பேன்? 4 நாள் எடுப்பேன். 4 நாள் அப்படியே இருக்கேன், நாளையிலேருந்து எடுத்துட்டியா அப்படின்னா எடுக்கிறேன். அப்படியே இருந்துட்டேன். அவ்வளோதான். அடுத்தடுத்த வேலைகள் அப்படியே தள்ளு, நல்ல விஷயம், நண்பனோட நிற்கிறோம் அப்படியே நின்று. இன்னே வரைக்கும் அந்த உதுமான் கனி கேரக்டரை பிரேக் பண்ணுற அளவுக்கு எந்த கேரக்டருமே வந்திருக்காது. அதுதான் என்ன எனர்ஜி போடுறோன்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது இருக்குது, இது அதுதான் முதல்ல சொன்னது, ஆர்ட். இது கடவுள் கொடுத்தது. இது நம்ம அழகாக எடுத்துகிட்டு போய் வச்சிடணும், அவ்வளோதான். எந்த வேலையும் பார்க்காம வீட்டிலேயே சும்மா இருக்கவனா எதுக்கு 4 பேர் வந்து அடிக்கணும்? நீங்கள் சினி பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவர், எப்படி உங்களுக்கு இந்த சினிமாக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு? இப்போ வரைக்கும் சொல்ல தெரியல எனக்கு. நான் என்னோடய 8வது வகுப்பு வரைக்கும் சினிமா பார்த்ததே கிடையாது. சினிமானாலே தப்புன்னு தான் சொல்லி வளர்த்தாங்க. 8வது வகுப்புக்கு நைட் ஸ்டடீஸ் போகும்போது, 8வது வகுப்பு படிக்கும்போது நைட் ஸ்டடீஸ் ஸ்கூலுக்கு படிக்க போகும்போது ஒரு நண்பனால் அப்படியே கட்டடிச்சு கூப்பிட்டு போய் முதல் மரியாதைன்னு ஒரு படம் பார்த்தோம். அந்த படம் பார்த்ததிலிருந்து தினம் படம் பார்க்கணும். அது என்னென்னே தெரியாது, காரணம் தெரியல. தினம் பார்க்கணும். இப்போ தேட்டரில் படம் பார்க்க காசு இல்லை அப்படின்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு போய் தேட்டரில் முறுக்கு வித்தெல்லாம் படம் பார்த்துருக்கேன். அதையும் கண்டுபிடிச்சி வீட்டில் அடித்தாங்கன்னு சொல்லி தேட்டருக்கு வெளியில் நைட்டு 10 மணிக்கு போய் ஒரு பெரிய மொட்டை பாறை இருக்கும், அந்த பாறையில் போய் படுத்துட்டு கதை வசனம் கேட்குறது. ஏன்னா உள்ளே போகிறது காசு இருக்காது. படுத்துட்டு கதை வசனம் கேட்டு எல்லாம் படம் விடும்போது 2 மணிக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்து படுத்துறது. இப்படி தான் சுற்றி இருந்த மாதிரி காரணம்லாம் சொல்ல தெரியல. அது ஏதோ ஒரு சக்தி நமக்குள்ளே பூந்தது, நம்மளை இழுத்துட்டு வந்தது, அவ்வளோதான். இல்லைன்னா நான் 10வது படிக்கும்போதே ஓடி வந்துட்டேன் மெட்ராஸுக்கு. இங்கே யாரையுமே தெரியாது. இங்கே வேறு என்னென்னமோ பண்ணி உருண்டு பிறண்டு ஒரு 20 நாள் இங்கே சுற்றிட்டு வேறு வழி இல்லாமல் அடித்து பிடிச்சி ஊருக்கு போய் சேர்ந்தேன். திரும்ப +1 +2 முடிச்சுட்டு வந்தேன். திரும்ப டிகிரி படித்தேன். டிகிரி படிக்கும்போது ஒவ்வொரு செமஸ்டர் லீவ்லேயும் வந்தேன். நானாக தேடி, நண்பர்களை கண்டுபிடிச்சி, உருவாக்கிக்கிட்ட ஒரு சின்ன குட்டியூண்டு ஒரு இது வரைக்கும் வந்திருக்கேன். உங்களுடைய திரைப்படங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே உங்களோட ஃபேன் ஆகிட்டோம். இருந்தாலும் இந்த கேள்வியை கண்டிப்பாக கேட்டே ஆகணும். நீங்கள் யாரோட ஃபேன்? நான் ஃபேன் ஆனது கே. பாக்யராஜ், அப்புறம் டி. ராஜேந்தர். இவங்க 2 பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாக்யராஜ் சார் படம்லாம் வந்துச்சுன்னா 100 தடவை பார்ப்பேன், அதே தேட்டரில் உட்காந்து. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏதோ நம்ம சொந்தக்காரரை பார்க்குற மாதிரியே இருக்கும் எனக்கு அவரை பார்த்தா. அப்படியே போனால் மெட்ராஸ் போனால் இவரோட பேசிட்டு வந்துடலாம், இவரோட வீட்டில் போய் நம்ம காப்பி குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் கிளம்பி வந்தேன் நான். அது மாதிரி டிஆர் சாரை பார்த்தோன்னா ஒரு போராளி ஃபீலிங் இருக்கும் எனக்கு. தங்கைக்கு ஒரு கீதம் படமெல்லாம் 3 செட்டு தாண்டி எங்கள் ஊருக்கு வரணும். தலவாபுரத்தில் ஓடுது. நான்லாம் உள்ளே விழுந்து போய் அந்த படம் பார்க்குறேன். அவர் அந்த பேசின ஒவ்வொரு வசனங்களும், அதாவது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவருடைய படங்கள். நான் ஒரு தாயின் சபதம் பார்த்துட்டு தான் கிளம்பி அங்கேருந்து இங்கே வரேன். ஏன்னா நான் பாக்யராஜ் சாரை பார்த்து சொந்தக்கார மாதிரி பார்த்தேன். இவரை பார்த்து ஒரு போராளி, நமக்கு பிடிக்கும்ல, ஒரு பெரிய ஒரு சித்தாந்தவாதி, வேதாந்தவாதி, ஒரு தத்துவவாதி. இப்படி தான் நான் டிஆர் சாரை பார்த்தேன். நான் இறங்குனதும் 2 பேர் வீட்டு வாசலில் தான். பார்க்கவே முடியல யாரையுமே. ஏன்னா ஆஃப்டர் ஏர்போர்ட் ஒருத்தர் நிற்கிறான் அப்படின்னா என்ன, ஒரு உள்ளன்போடு நான் நேசித்தவங்க அவங்க 2 பேர். எனக்கு இன்னும் சொல்லப்போனால் நான் பாக்யராஜ் சாரை என் மாமா அப்படின்ற ரேஞ்சில் கூட நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்கள் அக்கா வீட்டுக்காரன்ற ரேஞ்சில் கூட ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. முதல்ல அவர் வீட்டில் இறங்கினேன். அப்புறம் அங்கேருந்து வாட்ச்மேன் சொல்லி அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி இங்கே இறங்கினேன். இது 2 முடியாதுன்னு சொல்லி கையில் அந்த காசு காலியாக போச்சு. திரும்ப ஊருக்கு போகிறதுக்காக உழைப்பு தேட ஆரம்பித்து வேறு எங்கேயும் ஒரு இடத்துல வேலை பார்த்து 35 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 8 நாள் ஆயிடுச்சு. 8 நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து 35 ரூபா சம்பாதிச்சு திரும்ப ஊருக்கு போனேன் நான். உங்களையும் சசிகுமாரையும் சுப்பிரமணியபுரம் படத்துல பார்த்தது. 2 பேரும் சேர்ந்து எப்போ படம் பண்ண போறீங்க? விரைவில். எப்படியும் சசியோட அடுத்த படத்துக்குள்ளே நான் இருப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில். என்னுடைய படத்துக்குள்ளே அவன் ஏதோ ஒரு ரூபத்தில் இருப்பான். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும். என்னுடைய டைரக்ஷனில் சசி நடிக்கிறது வெகு விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதற்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. உங்களோட அப்கமிங் மூவிஸ் பற்றி சொல்லுங்கள். ஆல்ரெடி நீங்கள் நிறைய மூவிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் எங்களுக்கு தெரியாத அப்கமிங் மூவிஸ் எதுனா இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நடித்து முடித்ததில் ஒரு படமோ 2 படமோ தான் வராமல் இருக்குது.
அப்புறம் அம்மா கணக்கு இப்போ தான் முடிச்சிருக்கோம். அச்சமின்றின்னு ஒரு படம் விஜயவசந்தோட ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போ அடுத்த அம்மா கணக்கு இருக்குது. அப்புறம் வந்து கொளஞ்சின்னு ஒரு படம் தம்பி நவீன் தயாரிச்சிருக்காரு, சரவணன் ஒரு தம்பி இயக்கியிருக்காரு, அது இருக்குது. இதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தமிழ் படம் இன்னும் எதுவுமே கமிட் பண்ணல. என்னுடைய அப்பா தான் ஃபைனல் ஒர்க்கில் இருக்குது. அப்பா வந்து ஒரு வேறு மாதிரி நிறையா ரத்தமும் சதையுமாக ஒரு உயிருள்ள ஒரு ஆத்மாவை எடுத்துகிட்டு வந்து வச்ச மாதிரி தான் தயாராகிட்டுருக்கு. அந்த படம் வந்ததுக்கப்புறம் தமிழ் படம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. மலையாள படம் வந்து இப்போ மோகன்லால் சாரோட ஒரு படம் பண்ணுறேன். பிரியதர்ஷன் சார் டைரக்டரு, நான் ஒப்பம் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறேன். அது போயிட்டுருக்கு.